பெற்றவரும் பெண்டு பிள்ளைகளும் உடன் மற்றவரும் உயிர் தோழனானோரும். பெற்றவரும் பெண்டு பிள்ளைகளும் உடன் மற்றவரும் உயிர் தோழனானோரும். பற்றற்றவராய் இருந்திடும் போது பற்றற்றவராய் இருந்திடும் போது மற்றவர் செய்கையால் மனம் தளராதே. மற்றவர் செய்கையால் மனம் தளராதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே என்னோடு கூட இன்றைக்கு தேவ சமூகத்தை பார்க்கும்படி தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நிற்கிறவங்க எல்லாரையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் வேத புஸ்தகத்தில் ஒரு கர்த்தருடைய மனுஷனை குறித்து நாம் நினைவு கூர்ந்து அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றது போல நம்முடைய அனுபவங்கள் மாறக்கூடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையுள்ளவராய் நடக்க ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 17வது வசனத்தில் அங்கே எழுதப்பட்ட ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷனை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் அவரை தெரியும். அருமையான ஈசாக்கையாவுடைய மகன்கள் 2 பேரும். இந்த 2 குமாரர்களையும் அவர் நேர்த்தியாய் வளர்த்து பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து அவர்களை ஆசீர்வதித்து இந்த காரியங்கள் எல்லாம் நாம் சிறுவயது முதல் படித்து கொண்டு வருகிற ஒரு சம்பவம். ஆகவே இவைகளை எல்லாம் நாம் இன்றைக்கு கவனியாமல் நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய காரியம், அவன் கண்ணீரோடும் மனமாறுதலை தேடியும் அடையாமல் போனார் என்று எழுதப்பட்ட அந்த பரிதாபமான வார்த்தையை மாத்திரம் நாம் இன்றைக்கு நினைவு கூறலாம். யாருமையான சகோதரன் ஏசா தேவனுடைய மனுஷனுடைய பிள்ளைகள், அதுவும் சொன்னாலே இஸ்ரவேலின் தேவனாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். அருமையான ஈசாக்கு தன் மனைவி கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று அறிந்து அவர்களுக்குள் இருந்த அந்த குழப்பத்தினாலே ஆண்டவரிடத்தில் விசாரிக்க போனார்கள். பிள்ளை இரட்டை குழந்தை உள்ளே இருக்கிறது என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தை நீங்கள் வேதத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்கு பின்பு அவர்கள் இருவரும் மிகவும் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். என்னமாய் முடியுமோ எப்படி ஆகுமோ என்று சொல்லும் பொழுது தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறார், 2 ஜாதி உன் வயிற்றிலிருந்து வெளிப்படும். இன்னொன்று அவர் சொல்லுகிறார், 2 ஜனம் உன் வயிற்றிலிருந்து புறப்படும் என்று. 2 வார்த்தைகளையும் அப்படியே கேள்விப்படுங்கள். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையே 2 ஜாதி 2 ஜனம் என்று புறப்படுகிற ஒரு வார்த்தை. அது எப்படி இது ஆனது, இது எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு சிந்தனைக்கு வருகிறது என்கிறதை நாம் மறுபடியும் சிந்திக்கலாம். ஆக வேத வசனத்தின்படியே நாம் அவைகளை கவனித்துக் கொண்டு வருவோமானால் இன்றைக்கு இருக்கிற நிலையில் இதே அனுபவங்கள் தான் நமக்கு காணப்படும். நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை, இது இப்படித்தான் நடந்தது என்று நான் சொல்லுகிற அதை தீர்க்கமான காரியமாக எண்ணி அவைகளை விட்டு விட வேண்டாம். ஈசாக்குக்கு தேவனுக்கு சமானமாய் இருக்கிற ஒரு காரியத்தை ஒரு காரியமாக மனதிற்குள் வையுங்கள். அவர் தன்னுடைய பிறப்பினமாக அவராலே பிறக்கப்பட்ட 2 இனம் 2 ஜாதி என்பதை நாம் அறியலாம். இந்த காரியங்கள் 2 அவராகவே பிரித்து அவராகவே கொண்டு வந்தார் என்று சொல்வதை விட அந்த குணநலன்களும் அதில் உண்டானவைகளையும் குறித்து நாம் அப்படி சிந்திக்கும் பொழுது இன்றைக்கு இருக்கிற இந்த பூமியில் அப்படித்தான் தோன்றி இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் அறிய முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக என்ன சொன்னாலும் கேளாமல் எப்படி ஆண்டவருடைய காரியத்தில் பங்கு கொள்ள முடியாத ஒரு கூட்டமாக இருக்கிற மக்களை நாம் அறிவோம். அதோடு ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய பிள்ளைதான் என்று சொல்லியும் அவருக்கு பிள்ளையாக இல்லாமல் தங்களை தாங்களை திருப்திப்படுத்தி வாழ்கிற அந்த கூட்டத்தையும் மனதிற்குள் எண்ணுங்கள்.
இந்த 2 கூட்ட காரியங்களை எல்லாம் நாம் மனதில் எண்ணும் பொழுது அங்கு யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம், ஒரே வயிற்றில் பிறந்த பிள்ளைகள், ஒரே உணவு உட்கொண்ட பிள்ளைகள், ஒரே இரத்தத்தில் ஊறிய பிள்ளைகள், ஒரே அறையில் தங்கி இருக்கிற பிள்ளைகள், அவர்கள் இருவருக்கும் ஒரே விதமான செயல்பாடு. ரெபேக்காள் சாப்பிடுகிற சாப்பாட்டின் வளர்ச்சி 2 பேருக்கும், ரெபேக்காள் குடிக்கிற தண்ணீரின் காரியம் 2 பேருக்கும், அவர்கள் என்ன செய்கிறார்களோ அவைகளிலே வளர்ந்து வந்த 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளை குறித்து பேசும் பொழுது தேவன் சொல்லுகிறார், அவன் ஒரு ஜாதி, இவன் ஒரு ஜாதி, அவன் ஒரு ஜனம், இவன் ஒரு ஜனம். அது அந்த காரியங்களை குறித்து நாம் மற்ற சூழ்நிலைகளில் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருவோம். இந்த 2 காரியங்களிலும் தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளாக வேஷம் அணிந்திருக்கிறவர்களையுமா எண்ணிக்கொள்ளுங்கள். பேர் கேட்கும் பொழுது உங்க அப்பா பேர் ஈசாக்கு, அம்மா பேர் ரெபேக்காள். நீங்கள் இருந்த இடம் ரெபேக்காளுடைய வயிறு. நீங்கள் புசித்த ஆகாரம் ரெபேக்காள் சாப்பிட்டவைகளுக்கு உரியவைகள். உங்களுடைய ரத்தம் ரெபேக்காள் ஈசாக்கு என்பவர்களின் ரத்தம். இதை போலவே தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களில் ஆயிரங்களானவர்கள், நான் தேவனுடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், நான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவருக்கு பிள்ளை, இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிற, சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தையும் உங்கள் மனதிற்குள்ளாக எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த வகையும் எண்ணி பாருங்கள். இந்த 2 கூட்டத்தையும் குறித்து தேவன் சொல்லுவது 2 பிரிவு பேசுகிறார். இது 2 ஒன்று அல்ல என்கிறது. வேதத்தில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையின்படி அபிஷேகிக்கப்பட்டவனும் ஞானஸ்நானம் பெற்றவனும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறவனும் கர்த்தருக்காக என்ன நடந்தாலும் நான் இந்த விசுவாசத்தை விட்ட மாட்டேன் என்கிற வைராக்கியத்தோடு வாழ்கிறவனும், ஐதீகங்களை மறந்தவனும், உலகத்தை வெறுத்தவனும், தன்னைத்தான் வெறுத்து தள்ளினவனும் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனோடு தான் உலகத்தை தேடி ஓடுகிறவனும், உலகத்தின் ஐதீகங்களுக்குள் மறைந்தவனும், மாம்ச இச்சையில் ஈடுபாடு கொள்கிறவனும், கர்த்தருடைய காரியத்தை கவனமாய் கவனியாமல் கர்த்தருடைய காரியத்தை விட்டு விலகிறவனும், தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தூரம் ஓடுகிறவனும், தன் மனம் போல வாழ்கிறவனும் 2ம் சேர்ந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திற்குள் கொண்டு வருவோம். இங்கு எழுதப்பட்டிருக்கிறது அவனை குறித்து இவனை குறித்து என்கிற அந்த ஒரு வேறுபாட்டோடு. ஏசா கண்ணீரோடு தேடியும் தள்ளப்பட்டு போனான், அவன் மனமாறுதலை காணவில்லை என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை கவனியுங்கள். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அவர் ஆரம்பத்திலேயே சொல்லுகிறார், நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். என் தேவன் அப்படி செய்தார். ஒரு கேள்வியை மாத்திரம் உட்கார்ந்து கேளுங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள், ஒரே தகப்பனுக்கு பிள்ளைகள், ஒரே கோட்பாட்டுக்குள் இருக்கிறவர்கள், ஒரே அறைக்குள் தங்கினவர்கள், ஒரே கர்ப்பப்பைக்குள் வளர்ந்தவர்கள், ஒன்றாகவே இருந்த இவர்களில் ஏன் ஒருவனை வெறுத்தார், ஒருவனை சிநேகித்தார்? நான் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்முடைய உணர்வுக்காக, நம்முடைய சிந்தைக்காக இன்றைக்கு வாசித்து நம்மை அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க நாம் முழுமையாய் அர்ப்பணிக்கலாம். நீங்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஏசாவை குறித்து சொல்லும் பொழுது சீர்கெட்டவன் என்று எழுதுகிறார். அவன் சீர்கெட்டவன் என்று எழுதுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ விதமான மேல்பூச்சான காரியங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். எத்தனையோ மேல்பூச்சால் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய நடத்துவார், அதையெல்லாம் அவர் மனதில் நினைக்க மாட்டார், அவர் மன்னிக்க தயப்படுத்தவர், அவர் கிருபையுள்ளவர், இதெல்லாமே நாங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். இவைகளை எல்லாம் நீங்களும் கேட்கலாம், சந்தோஷப்படலாம், ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொல்லலாம். அதுவும் இந்த கூட்டங்களுக்கோ அல்லது ஜெப ஆலயங்களுக்கோ ஜெப கூடங்களுக்கோ போகும் பொழுது பிரசங்கிறதை கேட்ட உடனே துள்ளுவார்கள் சிலர். ஆண்டவர் என்னோடு பேசினார், இந்த வார்த்தையை கொண்டு என்னை உணர்த்தினார். இந்த உணர்த்தினார்னு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு செய்தியெல்லாம் எனக்கேதான், அழுகையின் செய்தி எல்லாம் எனக்கேதான், ஆறுதல் செய்தி எல்லாம் எனக்கேதான். எல்லாமே சரிதான். ஆனால் எல்லாம் உங்களுக்கு தான், உங்களுக்கு சொன்னது தான், உங்களோடு பேசினது தான். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை மாத்திரம் ஒரு நிமிஷம் நீங்கள் அதை சிந்திக்க தொடங்கினால் காரியங்கள் வெளிப்படும். ஏசா சீர்கெட்டவன் என்று எழுதியிருக்கிறது. சீர்கேடு என்பது என்ன? நீங்கள் நேரங்கள் சமயங்கள் நமக்கு குறைவாக இருப்பதால் எல்லாவற்றையும் நீங்கள் சிந்திக்கும்படியாக உங்கள் மனதிற்குள் ஆவியானவர் கொண்டு வருவாராக. நீங்களும் அதை சிந்தியுங்கள். ஒரு சீர்கேடு என்பது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்களானால் அது முழுமையாய் புரியும். அங்கு எழுதியிருக்கிறது சத்தியம் இல்லாத நிலை, சத்தியத்திற்கு இடங்கொடாத நிலை,
மாறுபாடான நிலை என்று எழுதியிருக்கிறது. சத்தியம் இல்லாத மாறுபாடான செயல்கள் சீர்கேடாக சித்தரிக்கப்படுகிறது. ஓசியா 4:16 அதிகாரம் 4வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். செவ்வையான காரியங்கள் ஒன்று, செவ்வையாய் இருக்கிற காரியங்களில் தாறுமாறாய் ஓடுகிறது சீர்கேடாம். கொஞ்சம் நம்மை மாத்திர சிந்தியுங்கள். நான் ஆண்டவருடைய பிள்ளைதான், நான் ஆண்டவருக்கு பயந்த மனுஷன், நான் கிறிஸ்தவன் தான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான சீர்கேடான காரியங்கள், எத்தனை விதமான செவ்வையான பாதைகளில் நான் புரண்டு போனது, நான் மாறி போனது. எல்லாம் எனக்கு சீராயிருக்கும். நல்ல நேரமும் நல்ல காலமும் இல்லாவிட்டால் என் காரியமே நான் நடப்பதில்லை. வீடு கட்டுவதற்கு முன்பு நான் செய்கிற கிரியைகளை பாருங்கள். வழக்கமாக பாலக்கால் என்று சொல்லுவார்கள். அந்த பால மரத்தில் இருக்கிற குச்சியை கொண்டு வந்து முதல்ல நட்டு அதற்கு அந்த நவதானியங்கள் எல்லாம் வைத்து வைப்பார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவைகள் எல்லாம் தவறு 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 என்பது வந்து கொண்டே இருந்த காலம். நான் இருக்கிற இடத்தில் இருக்கிற சம்பவத்தை சொல்லுகிறேன். எல்லாம் நடந்த காலம். இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, இவர் இருந்தா இப்படி தான் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி பந்தக்கால் நட்டு வைத்து அதை சுற்றிலும் மெழுகு வைத்து அதற்கு வேதம் வாசித்து ஜெபித்து காரியத்தை தொடங்கி விட்டார்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள். வேதத்தில் எழுதியிருக்கிறது சீர்கேடான ஒரு காரியம், செவ்வையாய் நடக்கிற, கிரமமாய் நடக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு காரியத்தில் தாறுமாறாய் காரியத்தை செய்வது சீர்கேடாம். திருமணத்தை கவனிங்க, என்னுடைய வீட்டு விசேஷத்தை கவனிங்க, ஒரு நல்ல வீடு கட்டி நான் உள்ளே போகிறதை கவனிங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் அடுத்தது ஆண்டவருக்கென்று நான் கிறிஸ்தவன் என்கிற ஒரு தன்மையில் என்ன காரியங்களை செய்திருக்கிறேன் என்பதை மாத்திரம் கவனியுங்கள். என்ன காரியங்களுக்கு உடன்பட்டு இருக்கிறேன் என்பதை மாத்திரம் சற்று யோசிக்க தொடங்கினாலே சீர்கேடு புறப்படும். இன்றைக்கு வேதத்தில் எழுதியிருக்கிறது, நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். அவன் மறுபடியும் மனமாறுதலை தேடிக்கூட அவன் அடையாமல் போனான். முதல் காரியம் அவன் சீர்கேடு. நான் அந்த காரியங்களை தொட்டு காட்டுகிறேன். நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து வேதத்தை கையில் எடுத்து, நான் கிறிஸ்தவ தெய்வீகம் நிறைந்த மக்களுக்கு சொல்லுகிறேன், தாகம் நிறைந்த மக்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரோடு வாழ பிரியமுள்ள மக்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய கிருபையை பெற வேண்டும் என்று மறுபடியும் மறுபடியும் தங்களை புதுப்பித்துக் கொள்கிற மக்களுக்கு சொல்லுகிறேன். சீர்கேடு எப்படிப்பட்ட ஒரு நிலை என்பதை கவனியுங்கள். வேதத்தில் எழுதியிருக்கிறது, மல்கியா 1 அதிகாரம் 3 வசனத்தில், அவன் ஆகாதவனாக தள்ளப்பட்டவன் என்று. வெறுத்தாராம், வெறுக்கப்பட்டவன். ரோமர் 9 அதிகாரம் 13 வசனத்தில் வாசித்து பாருங்கள். வெறுத்தேன், வெறுக்கப்பட்டவன். எப்படி வெறுத்தார் ஒரு மனிதனை? அவர் காலத்தில் உருவாக்கி அவருடைய பிள்ளையாய் இருக்கிற ஒருவனை வெறுத்தாராம். இந்த வெறுக்கப்பட்ட நிலை என்பது வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது புரியும். பகைத்து அவனுக்கு என்ன நடந்தாலும் அவன் கண்டுகொள்ளாதவனாக ஒதுக்கப்படுகிறவன். முதல்ல பகையாயிருது. மறுபடியும் என் மூஞ்சில முழிக்காத, என் முகத்தை நீ பார்க்காத, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அந்த ஒரு தன்மைக்கு வருகிறோம். அதற்கு பின்பு உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு அது கவலை. என்னோடு கூட வேத வசனத்தை கவனிக்கிறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கொஞ்சம் இந்த தியான நேரத்திற்கு திருப்புங்கள். சில நேரத்தில் புலம்புகிறோம், நான் ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஏன் இந்த போராட்டம்? நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், எப்படி எனக்கு இந்த வேதனை வருகிறது? யாரோ எனக்கு ஏதோ செய்தார்கள், யாரோ எனக்கு ஒன்று சொல்லிவிட்டார்கள். இல்லை, என்னுடைய வாழ்க்கை சீர்கேடானதால் அவர் என்னை ஆகாதவன் என்று வெறுத்து விட்டார். அவன் வெறுக்கப்பட்டார். அவர் என்னை வெறுத்தார். வெறுத்ததுக்கு காரணம் என்னை பகைத்து என்னை தள்ளிவிட்டார். நீ உனக்கு என்ன நடந்தாலும் சரி போ, இந்த வார்த்தையை அவர் சொல்லி ஒதுக்கிற ஒரு அனுபவத்திற்கு ஏசா தள்ளிவிடப்பட்டான். என்னோடு கூட இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, ஒருவேளை இதே அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கேள்வி கேட்பாரே இல்லை,
என்னை விசாரிப்பாரே இல்லை, என்னை கண்டு கொள்ளவே யாரும் இல்லை. நான் என்ன அழுதாலும் என்ன புலம்பினாலும் என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. நான் அனாதையாய் நிற்கிறேன், திக்கற்றவளாய் நிற்கிறேன். நான் தெய்வத்தை நம்பி இருக்கிறேன், தெய்வம் என்னை கைவிட்டு விட்டார். ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா, ஏதாவது ஒரு கிருபை கிடைக்குமா? கிடைக்கும், உண்மைதான். அவர் கைவிடாத தெய்வம். மறுபடியும் மறுபடியும் ஒருவேளை மனம் இறங்க அவர் தயை பெருத்தவராயிருக்கிறார். ஆனால் என் நிலைமையை மாத்திரம் சீர்படுத்தி பாருங்கள், அதை சீர்தூக்கி பாருங்கள். எந்த நிலையில் நான் பகைக்கப்பட்டிருக்கிறேன், எந்த நிலையில் நான் தேவனாலே வெறுக்கப்பட்டிருக்கிறேன். அவரை நான் கண்டுகொள்ளாத, அவரை அண்டிக் கொள்ளாத அவ்வளவு பேர் சுகமான ஜீவியம் ஜீவிக்கும் பொழுது அவரை தொழுது கொள்ளுகிற நான் வேதனைப்படுகிறேன், அவரை தொழுது கொள்ளுகிற நான் துக்கப்படுகிறேன், அவர் தொழுது கொள்ளுகிற நான் மனசஞ்சலம் அடைகிறேன், அவரை தொழுது கொள்ளுகிற நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறேன், அவரை தொழுது கொள்ளுகிற நான் மன துக்கத்தோடு, மன வேதனையோடு, மன புலம்பலோடு என் காரியத்தை நடத்தி கொண்டு போகிறேன். ஏன்? உட்கார்ந்து ஆராய்ந்ததுண்டா? தேடுகிறோம், தேடுகிறதற்கு நேரத்தை செலவழிக்கிறோம். எங்காயிலும் ஆறுதல், எங்காயிலும் ஜெப கூட்டம், எங்காயிலும் யாராவது ஏதாவது சொல்லுவார்களா, தேடுவதற்கு ஓடுகிறோம். ஆனால் உட்கார்ந்து அவரை தேடுவதற்கு, அவரிடத்தில் விசாரிப்பதற்கு, வேதத்தை கையில் எடுத்து வாசித்து ஒப்பு கொடுப்பதற்கு மனதில் நமக்கு இடமில்லை. யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். வெறுக்கப்பட்ட ஏசாவின் நிலைமை இன்றைக்கு வித்தியாசமாய் மாறிவிட்டது. ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், பகைத்து ஒதுக்கினாராம். மூன்றாவதாக அவனுடைய நிலைமையை நீங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது அந்த மனுஷனுடைய அனுபவங்களை தான் எபிரேயர் 12:17 நாம் வாசித்தோம். கண்ணீரோடு தேடியும் அடையாமல் போனான். என்னோடு கூட வேத வசனத்தை கையில் ஏந்தி நிற்கிற என் அன்பு சகோதரா, ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கலாம், நீங்கள் ஆண்டவருடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கலாம். சீர்கேடு என்னுடைய வாழ்வில் இருக்குமானால், வெறுக்கப்பட்டு வாழ்கிறேன் என்கிற ஒரு நிலை எனக்கு இருக்குமானால், ஆகாதவன் என்று நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு நிலை எனக்கு இருக்குமானால், ஒருவேளை என்னை சீர்படுத்திக் கொள்வது நல்லது. நான் சீர்பட்ட ஒரு மனுஷனாய் மாற வேண்டுமானால் மறுபடியும் உட்காருங்க. முழங்காலில் நின்று என்னுடைய சீர்கேடு என்ன ஆண்டவரே, நான் ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த போராட்டம், என்னுடைய முந்தைய காலங்கள், என்னுடைய இன்றைய காலங்கள், நான் இனி உம்முடைய சமூகத்திலிருந்து நான் நடக்க வேண்டிய பாதைகளில் எங்கே தவறுதலாய் நிற்கிறேன், எங்கே தவறி இருக்கிறேன், எங்கே என் காரியங்களில் நான் விழுந்து போனேன், கவனியுங்க. அவைகளை எல்லாம் அப்படியே அறிக்கை செய்யுங்கள். விட்டுவிட வேண்டிய காரியங்களை ஒதுக்கி தள்ளுங்கள். அது எத்தனை லாபமானாலும், எத்தனை காரியங்கள் நமக்கு கிடைக்கிறதானாலும், எது ஆண்டவருக்கு பிரியமில்லையோ, எது ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை தள்ளுகிறதோ ஆகாதவனாய், அவைகளை அப்படியே ஒதுக்கி தள்ளுங்கள். உங்கள் வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது போல, இன்றைக்கு முற்றிலும் மனம் அறிந்தவர்களாய் தண்ணீரில் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனை உண்மையாய் தொழுது ஆராதிக்கிற, பாடி துதித்து ஆராதிக்கிற இடங்களை தேடுங்கள். உங்கள் கவலைகள் மறக்கப்படுவதற்கு, உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுவதற்கு, உங்கள் சத்தம் தேவனை நோக்கி கேட்கப்படுவதற்கு தேவ சமூகத்திற்கு ஓடுங்கள். நின்று என்னுடைய பாவத்தை எனக்கு மன்னியும், என் அக்கிரமத்தை எனக்கு மன்னியும், நீர் மன்னித்தீர் என்று சொல்லுகிற அந்த விசுவாசத்தோடு நான் வந்திருக்கிறேன் என்று முழுமையாய் உங்களை அர்ப்பணியுங்கள். நன்றாய் ஆராதிக்க தொடங்குங்கள். அவருக்குள் மனமகிழ்ச்சியாய் அவரை ஆராதிக்க தேடுங்கள். இந்த தேடுதல் உங்களை தேவனுடைய ஆவியானவராலே நிரப்பப்படுவதற்கு ஏதுவாய் மாறும். நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நிறைய ஆரம்பித்தவுடனே ஒரு இடந்தெரியாத சந்தோஷம் உங்கள் உள்ளத்தை நிரப்ப தொடங்கும். இந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக மறுபடியும் நீங்கள் ஒரு வேளை தேவனுடைய பிள்ளையாய் மாறலாம். இதற்கு மிஞ்சின உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கிற யாருமே இந்த சந்தோஷத்திற்குள் உங்களை நடத்த முடியாது. வேதமே அவ்வளவுதான். இந்த அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்று நீங்கள் உணர்வீர்களானால், ஏசாவை போல முதல் தரமாய் சீர்கெட்ட பிள்ளை என்பதை மறந்து போகாதீர்கள். வெறுக்கப்பட்ட பிள்ளை என்பதை மறந்து போகாதீர்கள். வேதத்தில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை
ஆகாதவனாய் ஏசா போனது போல நான் தேவனுக்கு எந்த செய்கைக்கும் ஆகாதவனாய் இருக்கிறேன். அதை மறந்துவிட வேண்டாம். எந்த செய்கைக்கும் ஆகாத பிள்ளையா. அவர் விரும்புகிற விருப்பத்திற்கு, அவர் ஆசைப்படுகிற ஆசைக்கு, அவர் நம்மை வைத்திருக்கிற அன்புக்கும் பாசத்திற்கு நான் ஆகாத பிள்ளை. இவ்வளவு காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது எப்படி கிருபைகளுக்காக போராட முடியும்? எப்படி ஆசீர்வாதத்திற்காக போராட முடியும்? யார் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு வாக்குத்தத்தம் செய்து கொடுத்து விட முடியும்? ஆசீர்வாதம் என்பது ஒரு மனுஷனால் எனக்கு கொடுக்கப்படுவதல்ல, அது பரலோகத்தின் தேவனால் எனக்கு கொடுக்கப்படுவது. மனுஷன் இன்றைக்கு தான் புது ஆட்கள் எல்லாம் உருவாயிட்டாங்க. நம்ம சொல்லுவோம் முளைச்சு 3 இலை பொறிக்கலன்னு சொல்லி. அப்படி வந்த ஆட்கள் எல்லாம் 70 வயது 80 வயது ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. இவங்க அந்த மைக்கை கையில் எடுத்த உடனே நான் ஆசீர்வதிக்கிறேனுங்கிறாங்க. எங்கிருந்து எதிலிருந்து இவங்க ஆசீர்வதிக்க போறாங்கன்னு தெரியல. நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா, செய்யுங்க, வேண்டான்னு சொல்லலை. அதை நம்பி நீங்களும் நானும் ஓடி வர வேண்டாம். அவர்தான் அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று. அவர்தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கிறவர். அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். என்னையும் ஆசீர்வதியும் என்று அலறி கொண்டிருந்த நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உண்மை போகவிடேன் என்று கெஞ்சி கேட்டு ஆசீர்வாதத்தை வாங்கின பரிசுத்தவான்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பு நிற்கிறார்கள். அது போகட்டும், இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு வருவோம். இழந்து போன அன்பு சகோதரா, எந்த எந்த இடத்தில் துக்கத்தையும் துன்பத்தையும் மனவேதனையும் சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஏற்படுத்துகிறதுனாலே மன உலட்டலாகி வாழ்வதா சாவதா என்கிற போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய மனுஷனே, கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நிமிஷம் உங்களை அர்ப்பணித்து தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான பிள்ளையாய் மாறி நான் பெற வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நான் உடனாளியாய் அதற்கு சுதந்திரவாளியாய் இருந்து பெற்றுக்கொள்ள அவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்துவோமா? நல்ல பிதாவே, உம்முடைய பாதத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம். உம்முடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசித்தோம். ஒரே வயிற்றுக்குள் வளர்ந்த, ஒரே கர்ப்பத்தில் இருந்த, ஒரே நாளில் பிறந்த, ஒரே உணவு, ஒரே ஆகாரம், ஒரே சீதோஷண நிலை, ஒரே நிலையில் வாழ்ந்த 2 பேரில் ஒருவனை சிநேகித்து ஒருவனை வெறுத்தீர் என்று எழுதின அந்த பாகத்தை நாங்கள் வாசித்தோம். ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான், ஈசாக்குக்கு பிள்ளைகள் தான். அதை போலதான் நாங்கள் எங்களை நினைக்கிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணியிருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிற ஒரு நிலையில் தான் நாங்களும் எண்ணுகிறோம். ஆனால் நான் வெறுக்கப்பட்டவனா, நான் சிநேகிக்கப்பட்டவனா? இந்த ஒரு கேள்வியை நாங்கள் கேட்கத்தக்கதாக இந்த நாளில் எங்களோடு பேசுவீராக. என்னோடு கூட இந்த ஜெப வேளையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் தன்னை ஆலோசிக்கிற, தன்னை சிந்திக்கிற, தன்னை யோசித்து பார்க்கிற, தன்னை சீர்தூக்கி பார்க்கிற ஒரு நல்ல நிலையை உருவாக்குவீராக. ஒரு மனப்பக்குவத்தை உண்டாக்குவீராக. ஆண்டவரே, நாங்கள் வெறுக்கப்பட்டவர்களா? நாங்கள் சிநேகிக்கப்படுகிறவர்களா? சீர்கேடாய் எங்களுக்குள்ளே இருக்குமானால் நாங்கள் வெறுக்கப்பட்டவர்கள் என்கிற உணர்வு எங்களுக்கு உண்டாகட்டும். சீர்கேடு எங்களுக்குள் இருக்குமானால் நாங்கள் ஆகாதவர்களை தள்ளப்பட்டவர்கள் என்கிற உணர்வு எங்களுக்கு இருக்கட்டும். சீர்கேடு எங்களுக்குள் இருக்குமானால் ஆண்டவரே நாங்கள் வெறுக்கப்பட்டவர்களான உணர்வு எங்களுக்குள் இருக்கட்டும். யாரெல்லாம் தங்களை உள்ளத்தை ஆராய்ந்து உணர்ந்து ஆண்டவரே நிலைமை இப்படித்தான் என்று கதறினாலும் ஜெபித்தாலும் மனம் உடைந்து உம்முடைய முகத்தை பார்த்தாலும் தயவாய் மனம் இறங்குவீராக. ஒருமுறை எல்லா கோபத்தையும் மாற்றி மன இரக்கம் கொண்டு திரும்ப அவர்களை நேசிக்க தொடங்கும். யாக்கோபினுடைய நிலையில் அவர்களையும் பார்த்து ஆண்டவரே நீர் இரக்கம் வைப்பீராக. ஈசாக்கின் பிள்ளைகள் என்கிறது போல உம்முடைய பிள்ளைகள் ஐயா, உம்முடைய பிள்ளைகள், உம்மாலே உருவாக்கப்பட்டவர்கள் ஒருவரும் கலங்கி போகாதபடிக்கு, ஒருவரும் உடைந்து போகாதபடிக்கு, ஒருவரும் பலவீனப்பட்டு போகாதபடிக்கு யாக்கோபின் பரிசுத்தராகிய நீர் அவர்கள் மேல் இரக்கம் வைப்பீராக, தயவு காண்பிப்பீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கண்ணீர் துடைக்கப்பட்ட மன வேதனைகள் தீரட்டும். அவர்கள் தங்களை உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் வரும்பொழுது நீர் அவர்களை தயவாய் கேட்டு இரக்கத்தை காண்பியும். கைவிடாதிரும், கலங்காதிருக்கிற உள்ளத்தால் அவர்களை நிரப்பி அருளும். இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். சர்வபூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் உங்களை உணர்த்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவருக்குள் நிலைநிறுத்துவாராக. ஆமென், ஆமென்.